அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், நீங்கள் கவனிச்சிக்கலான்னு தெரியல. நானும் டிஜிட்டல் மீடியா வச்சுருக்கேங்க, அப்போ நான் வந்து பத்திரிகையாளர் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது டிஜிட்டல் மீடியா வச்சுருந்தா பத்திரிகையாளர்களா? இத்தனை நாளாக இது தெரியாமல் போச்சு. நான் அது தெரியாமல் வந்து நானும் நிறைய இன்டர்வியூலாம் கொடுக்குறேன், நான் வந்து அரசியல் விமர்சகர்னு போட்டுக்கோங்க அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது செந்தில்வேல் வேறு சொல்லிட்டாரு. அதனால் அடுத்த இன்டர்வியூ பண்ணுற போதோ இல்லை அடுத்த என்னுடைய பெயர் போடுற போதோ பத்திரிகையாளர் மகாதேவன் அப்படின்னு தான் போடணும் அப்படின்னு கண்டிஷன் போடலான் இருக்கேன். அப்புறம் எப்படியா அப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அப்புறம் செந்தில்வேல் பேசுனதை ஆதாரமாக கொடுத்துட வேண்டியதான். பாரியா, அவர் டிஜிட்டல் மீடியா வச்சுருக்காரு, நானும் டிஜிட்டல் மீடியா வச்சுருக்கேன். அப்போது அவர் பத்திரிகையாளர்னா நான் மட்டும் யாரா அப்படின்னு நம்மளும் கேட்டுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம கொடுக்க போகிற இன்டர்வியூலாம் பத்திரிகையாளர் மகாதேவன் தான் பேர் போட்டுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம தலையெல்லாம் வேறு நரைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால முடிஞ்சால் சீனியர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு கூட போட்டுக்கலாம் இல்லையா? யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா? டிஜிட்டல் மீடியா வச்சுருந்தா இப்படியெல்லாம் வந்து ஒரு அனுகூலம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. ஸோ அதனால் வந்து செந்தில்வேல் சொன்னதை நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ செந்தில்வேல் போன்றவர்களை பத்திரிகையாளர் அப்படின்னு அழைப்பதே வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அவர் பத்திரிகையாளர் கிடையாது அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த மாதிரி கலைஞரை பாராட்ட